Hi students, welcome to IAS Academy. So video வந்து அனைத்து உங்களுக்கு மூலமா அந்த டிக்கெட் லிஸ்ட்ல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்ல எகனாமிக்ஸ் வந்து 5 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 5 கேள்வி எடுக்கிறதுக்கு நீங்க ஸ்கூல் புக்ல அந்த சோசியல் சயின்ஸ் 7th சோசியல் சயின்ஸ் உள்ள எகனாமிக்ஸ்ல ஆரம்பிச்சு 8th எகனாமிக்ஸ் 9th எகனாமிக்ஸ் 10th எகனாமிக்ஸ் 11th எகனாமிக்ஸ் 12th எகனாமிக்ஸ்னு உட்கார்ந்து ஒரு மேஜர் டைம் நீங்க கொண்டு வந்து அதுல போட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுல போடுற டைம் நீங்க சயின்ஸுக்கோ சைக்காலஜிக்கோ போட்டீங்கன்னா நீங்க மார்க் நிறைய எடுக்கலாம். சரி சார், எக்கனாமிக்ஸ் படிக்காம இதை மட்டும் பாருங்கன்றீங்க. அப்ப அதுல 5 கேள்வி கேட்கறாங்களே சார், அதுக்கு என்ன பண்றதுன்னா அந்த 5க்கு 5மே எடுக்கணும்னா நம்மளோட எக்கனாமிக்ஸ் வீடியோஸ் மட்டும் பாருங்க போதும். ஓகேவா? ஈவன் இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 5 கேள்வி 2 கேள்வி ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா நீங்க எக்கனாமிக்ஸ் என்னதான் எஸ்ஏ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், புக்ல உள்ளதெல்லாம் உட்காந்து படிச்சாலுமே கூட அங்க ஜென்ரலா தான் கேட்கறாங்க. அப்படி ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த எக்கனாமிக்ஸ்க்கான கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நம்மளால எஸ்ஏ எக்ஸாம்ல 5 கேள்விக்கு 5 கேள்வி அசால்ட்டா அடிச்சிடலாம். அதாவது இந்தியால எக்கனாமிக்கா நடந்த மிக முக்கிய இன்சிடென்ட்ஸ் அதுக்கான வருஷம் மொத்தமா நான் இந்த ஒரு வீடியோல முடிச்சிடுறேன். சரிங்களா? மொத்தமா இந்த ஒரு வீடியோ முடிச்சிடுறேன். வீடியோ மட்டும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அது மட்டும் போதும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எஸ்ஐக்கு போற வீடியோஸ் பாருங்க. ஏன்னா நம்ம டெய்லி எஸ்ஐக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ அதனால வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சேம் டைம் எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ், மெட்டீரியல், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனால ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட்? சோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு இந்தியா எக்கனாமிக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னா அப்படியே கவனிங்க. 1934ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆர்பிஐ ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ஆர்பிஐக்கு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1934. அப்ப ஆர்பிஐ வந்து அதிகாரப்பூர்வமா எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சது எப்ப 1935. அப்ப ஆர்பிஐ சட்டம் போடுறது எப்ப 1934. அதுவும் கரெக்டா என்னைக்கு ஆரம்பிப்பாங்கன்னா 1935 ஏப்ரல் 1. 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்பிஐ சட்டம், ஆர்பிஐ ஆக்ட் போட்டது 1934ல. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1950 மார்ச் 15 1950 மார்ச் 15 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரிங்களா? அதாவது இந்த பிளானிங் அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யால போட்டது. நேரு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரே ஒரு சோசியலிஸ்ட், சமயவாதி அப்படின்றப்ப ரஷ்யால போடுற விஷயங்கள் எல்லாமே நேருக்கு வந்து பிடிக்கும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப ரஷ்யால ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு நேரு பிடிச்சதுன்னா நேரு இந்தியா கொண்டு வந்துருவாரு. அப்படி கொண்டு வந்ததா பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. அப்ப 1950 மார்ச் 15 பிளானிங் கமிஷன் திட்டக்குழு கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் 1952ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னா 1952ல வந்துச்சு. இடையில அப்படியே 5 இயர் பிளான்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த 5 இயர் பிளான்லாம் நம்ம வரப்போற வீடியோஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு அந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் நான் டக்கு டக்குன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1962ல இந்தியா சைனா வார் வரும். சரிங்களா? 1962ல இந்தியா சைனா வார் வரும். அந்த வார் வந்து இந்தியா ஆக்சுவலா தோத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1965ல இந்தியா பாகிஸ்தான் வார் ஒன்று வந்துடும். 1965ல இந்தியா பாகிஸ்தான் வார் வரும். இந்த 2 வாரம் இந்தியன் எக்கனாமியை ரொம்பவே குறைச்சிரும். இந்த வார்லாம் வந்துட்டு 3வது 5 இயர் பிளான் வந்துட்டு இருக்கக்கூடியது. இந்த 3வது 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு டோட்டலாவே ஒரு லாஸான 5 இயர் பிளானா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவோட நிஜ நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கும். அப்ப இந்தியாவை காப்பாத்துனது கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி தான். சரிங்களா? சோ அப்ப கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே விவசாயத்துறையின் தந்தை, பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ஃபார் வேர்ல்ட் யாருன்னா நார்மன் போர்லாக். சரிங்களா? நார்மன் போர்லாக் இது உலகத்துக்கு. அப்ப இந்தியாவுக்கு விவசாயத்துறையின் தந்தை, கிரீன் ரெவல்யூஷன், அதாவது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் இந்தியா யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் வேர்ல்ட் நார்மன் போர்லாக், ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் இந்தியா எம்எஸ் சுவாமிநாதன். சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எப்ப ஏற்பட்டிருக்கும்னா 1967ல. அது முக்கியமா எந்த பயிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா கோதுமை, வீட்டுக்கு. ஓகேவா? கோதுமைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க கிரீன் ரெவல்யூஷன் அப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1969ல அப்ப இந்திரா காந்தி தான் பிரதமர். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 14 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பிரைவேட்டா அந்த ஒரு 14 பேங்க், 14 பேங்க்ஸை அதாவது கவர்மெண்ட் வந்து வாங்கிருச்சு, பேங்க விக்கல, வாங்குறாங்க, அதாவது நேஷனலைஸ் பண்றாங்க. ஓகேவா? தேசிய மயமாக்குறாங்க ஒரு 14 பேங்க. 1969ல 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 1980ல ஒரு 6 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க.
1992 ஒரு பேங்க் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப 1992க்கு அப்புறம் இந்தியால நேஷனலைஸ்டு பேங்க்ஸோட எண்ணிக்கை மொத்தம் 21. கிட்டத்தட்ட 2018 வரைக்குமே நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் வந்து 21 இருந்தது. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு 8 10 தான் இருக்கு. காரணம் 2019க்கு அப்புறம் நிறைய பேங்கை மெர்ஜ் பண்றது, பிரைவேட் மாத்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1992ல ஒரே ஒரு பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்களா, அது வேற எந்த பேங்க் உள்ள ஐடிபிஐனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் இந்தியா. சரிங்களா? ஆனா இப்போ வந்து அது எல்ஐசியோட மெர்ஜில் இருக்கு, பிரைவேட்டா இருக்கு, எல்ஐசியோட மெர்ஜில் இருக்கு. சரிங்களா? ஓகே, மொத்தமா 21 பேங்க் நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 1969 ஒரு 14, 1980 6, 1992 1. இந்த ரெண்டு அப்பயுமே இந்திரா காந்தி தான் பிரதமர். இது அப்ப நரசிம்மராவ் பிரதமரா இருப்பாரு. ஆனா காங்கிரஸ் தான் ஃபுல்லாவே. சரிங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1975ல ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு வந்திருக்கும். சேம் டைம் 1975ல இந்திரா காந்தி 20 திட்டத்தை போட்டிருப்பாங்க. சேம் 1975ல இந்திரா காந்தி ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆர்ஆர்பினா என்னன்னா ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது வட்டார கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமா எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இதுல 50% ஷேரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கோம், 15% ஷேரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கோம், 35% ஷேரை வந்து அந்த கன்சர்ன் பேங்கோட சேர்மன் வச்சிருப்பாங்க. ரீஜனல் ரூரல் பேங்கோட ஷேர் 50% ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், 35% ஷேர் வந்து சேர்மன். இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன சார் அப்படின்னா 1982ல நபார்டு அப்படின்ற பேங்க் வந்திருக்கும். 1982ல நபார்டு அப்படிங்கிற பேங்க் வந்திருக்கும். நபார்டுனா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த பேங்க் வந்திருக்கும் 1982ல. சரிங்களா? 1988ல 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட போட்டு அப்ப ராஜீவ் காந்தி பிரதமர் ஓட்டு போற வயசு 21 இருந்து 18 மாத்திருப்பாரு. ஓகேவா? 1989ல எலெக்ஷனு, அந்த எலெக்ஷன்ல 18 வயசே ஓட்டு போட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு? ஓட்டு வயசு 21 இருந்து 18 குறைக்கிறதுக்கு. அது எந்த வருஷம்? 1988. ஆனா அது எப்ப நடக்குது? 1989. காரணம் அப்பதான் எலெக்ஷன். சோ அந்த எலெக்ஷன்ல 18 வயசுக்காரங்களே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 18 வயசுக்காரங்க ஓட்டு போட்ட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் என்ன? நீங்க 1989 சொல்லணும். ஓகே, அந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் தோத்துரும், ஜனதா தளம் வின் பண்ணிடும். இதுக்கு முன்னாடியே 1977 ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கும். 1989 திரும்ப ஜனதா தளம் வின் பண்ணிடுவாங்க. விபி சிங் பிரதமர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 1991ல எல்பிஜி, புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க இந்தியால. எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் 1991ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 1998ல இப்ப வந்து பிஜேபி வின் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி வின் பண்ணது இப்பதான், வாஜ்பாய் பிரதமர் ஆவாரு. 1998ல கிசான் கிரெடிட் கார்டு. சரிங்களா? கிசான் கிரெடிட் கார்டு 1998ல கொண்டு வந்தாங்க. இதை இஷ்யூ பண்ணது யாருன்னா நபார்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து. இந்த நபார்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து தான் கிசான் கிரெடிட் கார்டை 1998ல இஷ்யூ பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ல வேர்ல்ட் எக்கனாமி டவுன் ஆயிருக்கும், உலக பெருமந்தம் ஏற்பட்டிருக்கும். 2008ல வேர்ல்ட் எக்கனாமியே டவுன் ஆயிருக்கும், உலக பெருமந்தம் ஏற்பட்டிருக்கும். 2016 நவம்பர் 8 நள்ளிரவு, 2016 நவம்பர் 8 நள்ளிரவு இந்தியால டிமானிட்டைசேஷன் பண்ணிருப்பாங்க. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு பண்ணிருப்பாங்க. 2017 ஜூலை 1 நள்ளிரவு ஜிஎஸ்டி வந்திருக்கும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது முத எந்த கண்ட்ரில போட்டிருப்பாங்கன்னா பிரான்ஸ்ல தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்குமே நிறைய ஹிஸ்டரிஸ் இருக்கு. அதெல்லாமே நம்ம வரப்போற கிளாஸஸ்ல டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? அப்ப எக்கனாமிக்ஸ்ல இந்தியால முக்கியமான இன்சிடென்ட்ஸ், அதுக்கான வருஷங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே வரப்போற எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கேள்வி நீங்க அடிச்சிடலாம் 5ல. இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து நம்ம அடிச்சிடலாம். அதனால எக்கனாமிக்ஸ் நம்மளோட வீடியோஸ் மட்டும் பாருங்க. சைக்காலஜி, சயின்ஸும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? சோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. நம்ம கிளாஸஸ் ஓகேவா இருக்கு, ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி எஸ்ஏக்கு நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.